என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரி, வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீன் அண்டு வேரியன்ஸ் ஆஃப் எ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் 16 and 8 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னென்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனோடைய வேல்யூ வந்து 16 கொடுத்துருக்காங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா என்பின்னு எழுதலாம். என்பியோட வேல்யூ வந்து 16 கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், வேரியன்ஸோட வேல்யூ வந்து என்ன 8ன்னு கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸை வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்பிக்யூன்னு எழுதுவோம். இப்போ என்பிக்யூவோட வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டாக அங்கே மீன் இருந்ததுன்னா அங்கே ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வேல்யூ வந்து மீனோட வேல்யூ. செகண்டாக வேரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ செகண்டாக வரக்கூடிய வேல்யூ வந்து வேரியன்ஸோட வேல்யூ. சமி புரியுதுங்களா? இப்படி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், மீன்னா என்பியோட வேல்யூ 16, வேரியன்ஸ் வந்து என்பிக்யூ, அதோட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்மளுக்கு மொத்தம் 3 வேல்யூ வேணும் எப்பயுமே. என் பி கியூ இந்த 3 வேல்யூ தெரிஞ்சால் தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்பிக்யூ ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்களா, அது எழுதிக்கிங்க. செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடர் பைக்கு இந்த டிவைடர் பை சிம்பிள் கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள் சாமி, என்பின்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது சாமி, 16. சாமி புரியுதுங்களா? செகண்ட் ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைட் பாருங்கள் என்பிக்யூ, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் என்பிக்யூ டிவைட் பை என்பி. அடுத்து வந்து பாருங்கள் 8 டிவைட் பை 16 இப்படி எழுதிட்டு இங்கே பாருங்கள், இந்த என்பி கேன்சல் பண்ணிடுங்க. நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், மீதி கியூ வருங்களா. இப்போ இந்த கால்குலேட்டரில் சால்வ் பண்ணலாங்களா. 8 டிவைட் பை 16 கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 0.5 வருது. ஷிஃப்ட் எம்தி ஏபி பை சி எம்திங்கன்னா 1/2ன்னு வரும். நீங்கள் 0.5ன்னு வச்சாலும் கரெக்டு தான் சாமி. நான் ஃப்ராக்ஷனில் வரதுக்காக ஷிஃப்ட் எம்தி ஏபி டிவைட் பை சி அமுத்திட்டேன். இப்போ கியூவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1/2 வந்துருச்சு சாமி. இப்போ கியூவோட வேல்யூ 1/2 வந்துருச்சுன்னா பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பி வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த பி வேல்யூ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ் கியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் கியூ இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸ் கியூவாக மாறுங்களா. அப்போ பி ஈக்குவல் டு 1 மைனஸ் கியூ. சமி புரியுதுங்களா? பி ஈக்குவல் டு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், 1 மைனஸ் கியூ. அப்போ இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், 1 மைனஸ் கியூக்கு பதில் என்ன கொடுத்துடலாம், 1/2ன்னு கொடுத்துடலாங்களா. அப்போ 1 மைனஸ் 1/2, 1 மைனஸ் 1 டிவைட் பை 2 அமுத்தினீங்கன்னா ஆன்சர் பாருங்கள் 0.5. சிம்டம்தி ஏபி டிவைட் பை சி அமுத்திங்கன்னா ஆன்சர் வந்துச்சு 1/2. அப்போ வந்து பாருங்கள், பியோட வேல்யூ வந்து நம்ம 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சமி புரியுதுங்களா? பியோட வேல்யூ வந்து என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், 1/2. இப்போ பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, கியூவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா என்னோட வேல்யூ. பி வேல்யூ தெரிஞ்சிச்சு, கியூ வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா டைரெக்டாக வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த என் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என் கண்டுபிடிக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்பி ஈக்குவல் டு 16. சாமி புரியுதுங்களா? ஏன்னா இங்கே 2 வேல்யூ தெரிஞ்சால் போதுங்க. பாருங்கள், பியோட வேல்யூ தெரிஞ்சாவே என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு பி வேல்யூ தெரியணும், கியூ வேல்யூ தெரியணும். 2 வேல்யூ கொடுத்தா தான் நம்ம வந்து என் கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து 2 ஈக்குவேஷனில் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், என்பி ஈக்குவல் டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. அது எடுத்து எழுதியாச்சு. இதில் பாருங்கள், தெரிஞ்ச வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். பீனோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். என்ன அப்படியே வச்சுங்க, பீனோட வேல்யூ பாருங்கள் 1/2 ஈக்குவல் டு 16. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். n இன்ட்டு 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும், n வருங்களா. அப்போ n டிவைட் பை 2 ஈக்குவல் டு 16. இப்போ இந்த 2வை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாங்களா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், n ஈக்குவல் டு 16 இன்ட்டு 2ன்னு வருங்களா. அப்போ என்னோட ஆன்சர் பாருங்கள் 32. இப்போ நம்மளுக்கு என்னோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, கியூவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாங்களா. இப்போ என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 32ன்னு வந்திருக்கு. பியோட வேல்யூ 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். கியூவோட வேல்யூ வந்து 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3 வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம். சாமி புரிஞ்சா சாமி? இதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா பாருங்கள், பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் n மைனஸ் எக்ஸ்.
கரெக்டாக சாமி? இதுதான் வந்து அதனுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுதிடலாம். எக்ஸோட வேல்யூ 0லேருந்து n வரைக்கும் இருக்கும். அது புரியிருக்காக எழுதுகிற எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 1 2 எக்ஸெட்ரா n வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ தெரிஞ்ச வேல்யூ, இந்த வேல்யூ எல்லா வேல்யூவும் நம்ம இந்த ஃபார்முலாவில் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல பாருங்கள். ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா 0ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக 0 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் n இருக்குங்களா, n-க்கு பதிலாக 32 C இந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக 0. அப்புறம் P-யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. P-யோட வேல்யூ பாருங்கள், ப்ராக்கெட் ஆஃப் பண்ணி 1/2 பவரில் ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக 0. அடுத்து Q வேல்யூ, Qக்கு பதிலாக 1/2 பவரில் பாருங்கள் n-x, என்னோட வேல்யூ பாருங்கள், என்னோட வேல்யூ 32ன்னு எடுத்துருக்குறோம். மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 0. சாமி புரியுதுங்களா? இப்படி எழுதிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 32 Cக்கு வந்து ஷிஃப்ட் அமுத்தி இங்கே பாருங்கள் டிவைட் பை பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா அமுத்திங்கன்னா C வந்துடும். C 0. 32 C 0ட ஆன்சர் பாருங்கள் 1 எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், எனிதிங் பவர் 0 வந்து ஆன்சர் வந்து 1 தான். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள். ப்ராக்கெட் 1/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு பவரில் 0 அமுத்தினீங்கன்னா ஆன்சர் பாருங்கள் 1. அது எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், 1/2 32 மைனஸ் 0 நம்ம 32 எழுதலாமா சாமி? கரெக்டுங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்னென்னா இதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 × 1 1 தானே சாமி? அப்போ இதால் மல்டிப்ளை பண்ணால் 1/2 பவரில் 32ன்னு வருது. அப்படியே வச்சுக்கோங்க சாமி. P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 0. இதோட ஆன்சர் வந்து 1/2 பவர் வந்து 32. இவ்வளோ தான் சாமி. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இன்னொன்று கேட்டிருக்காங்க. என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், P ஆஃப் X ஈக்குவல் கேபிட்டல் X ஈக்குவல் 0 கண்டுபிடிச்சோம். அடுத்து P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு அதே மாதிரி ஃபார்முலா எழுதலாம். P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் NCX P பவர் X Q பவர் n-x. கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? 1 கொடுக்கணும். ஸ்மால் எக்ஸ் இருக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? 1 கொடுக்கணும். சரிங்களா? அப்போ கொடுக்கலாங்களா? P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்க போகிறோம். ஈக்குவல் டு n-உடைய வேல்யூ. இப்போ n-க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? n-க்கு பதிலாக 32ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ n-க்கு பதிலாக 32 C ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 1. அடுத்து P-க்கு பதிலாக, P-னுடைய ஆன்சர் பாருங்கள் 1/2 ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக 1. Qக்கு பதிலாக பாருங்கள், Qக்கு பதிலாக 1/2 பவர் என்ன இருக்குது பாருங்கள், n-க்கு பதிலாக 32 மைனஸ் ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக பாருங்கள், ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 1 கொடுக்க போகிறோம். இப்போ கால்குலேட்டரை 32C1 அடிக்க போகிறோம். 32 ஷிஃப்ட் அமுத்தி இந்த டிவைட் பை அமுத்திங்கன்னா C வந்துடும். 32C1ஓட ஆன்சர் பாருங்கள் 32. அது பாருங்கள் 1/2 பவர் 1னா 1/2 தான் சாமி. அடுத்து பாருங்கள் 1/2 அப்படியே வச்சுங்க. 32ல் 1 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 31 வருங்களா? அவ்வளோதான். இதுதான் சாமி ஆன்சர். இந்த ஆன்சர் நீங்கள் இப்படியே விட்டாலும் கரெக்ட் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இந்த 2 இந்த 32 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருங்க? இங்கே 16 வருங்களா? அப்போ 16 × 1 வந்து 16 தானே சாமி? 16 இங்கே என்ன வரும் பாருங்கள், 1/2 பவரில் வந்து 31. இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணாமல் நான் இப்படியே வச்சுக்கிறேன் சாமி. இப்படியே வச்சாலும் ஆன்சர் வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் சாமி. புரியுதுங்களா? இப்போ இது வந்து ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.